ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். 17,000 கோடி ரூபாய் வங்கிக் கடன் மோசடி விவகாரம். வரும் 5ஆம் தேதி நேரில் ஆஜராக அனில் அம்பானிக்கு அமலாக்கத்துறை சம்மன். யுபிஐ பண பரிவர்த்தனைகளை மேற்கொள்வோருக்கான புதிய விதிமுறைகள் அமலுக்கு வந்தன. ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 50 முறை மட்டுமே வங்கிக் கணக்கின் பண இருப்பை சரிபார்க்க முடியும். சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள பீகார் மாநிலத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று வெளியீடு. சிறப்பு திருத்தம் காரணமாக பல லட்சம் வாக்காளர்கள் பெயர்கள் நீக்கம் என நீடிக்கிறது சர்ச்சை. கவினும் நானும் உண்மையாக காதலித்தோம். பெண் கேட்க வருமாறு கவினை சுர்ஜித் அழைத்ததாக கவினின் காதலி வீடியோ வெளியிட்டு விளக்கம். நானும் கவினும் ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணோம். கொஞ்சம் செட்டில் ஆக டைம் தேவைப்பட்டுச்சு. மே 30 அப்போ வந்துட்டு சுர்ஜித்தும் கவினும் பேசிக்கிட்டாங்க. ஆனால் கவினுக்கு ஃபோன் பண்ணி சுர்ஜித் வந்துட்டு பொண்ணு கேட்க வாங்க, இவ மேரேஜ்க்கு மூவ் பண்ணாதான் அடுத்து என்னோட ப்ரொஃபஷனை பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னான். அப்படிங்கிறது எனக்கு தெரியும். கண்டிப்பாக நெல்லையில் படுகொலை செய்யப்பட்ட கவின் உடலை பெற்றுக்கொள்ள உறவினர்கள் சம்மதம். 5 நாட்களாக போராட்டம் நடத்தி வந்த நிலையில் முடிவு. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே தனியார் பேருந்தில் திடீரென பிரேக் போட்டதால் படிக்கட்டு வழியாக தவறி விழுந்த 1 வயது குழந்தை. பதறவைக்கும் சிசிடிவி காட்சிகள். சென்னை சேலையூரில் கார் மோதியதில் தூக்கி வீசப்பட்ட தூய்மை பணியாளர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. கீழடியில் 10ஆம் கட்ட அகழாய்வு பணிகள் முடிவடைந்து 700க்கும் மேற்பட்ட பொருட்கள் கண்டெடுப்பு. 11ஆம் கட்ட அகழாய்வு பணியை தொடங்க மத்திய தொல்லியல் துறையிடம் அனுமதி கேட்டுள்ளதாக தகவல். காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 20,000 மடடியாக சரிவு. ஒகேனக்கலில் பரிசல் இயக்க அனுமதி. ஆடி 18ஐ முன்னிட்டு கடலூர் மாவட்டம் வேப்பூரில் ஆடுகளை வாங்க குவிந்த வியாபாரிகள். 6 மணி நேரத்தில் 3 கோடி ரூபாய்க்கு விற்பனையான ஆடுகள். கன்னியாகுமரி மாவட்டத்தின் மேற்கு கடற்கரை பகுதியில் 2 மாத மீன்பிடி தடைகாலம் முடிவடைந்தது. கடலுக்கு உற்சாகமாக சென்ற மீனவர்கள். திருவள்ளூர் மாவட்டம் கனகாசமுத்திரத்தில் 17 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ய முயற்சி. வடமாநில இளைஞரை பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்த மக்கள். ஹைதராபாத் தனியார் பள்ளியில் மழலையர் வகுப்புக்கு 2.5 லட்சம் ரூபாய் கட்டணம் வசூலிப்பது அம்பலம். சமூக வலைதளங்களில் வைரலாகும் கட்டண விவர புகைப்படம். டிரம்பின் அறிவிப்புப்படி அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் இந்திய பொருட்கள் மீதான 25 விழுக்காடு வரி விதிப்பு இன்று முதல் அமல். நாட்டு நலனுக்காக அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் உறுதி. ரஷ்யாவில் சீன கடற்படை வீரர்களுக்கு போர் பயிற்சி. மீட்பு மற்றும் கண்காணிப்பு தொடர்பாக வீரர்கள் ஒத்திகை. கொல்கத்தாவில் வங்கதேச நடிகை சிறப்பு அதிரடி படையினரால் கைது. போலி அடையாள அட்டைகளை வைத்திருந்தது அம்பலம்.
சவுதி அரேபியாவில் கேளிக்கை பூங்காவில் 360 டிகிரி சுழலும் ராட்டினம் உடைந்து விபத்து, 20க்கும் மேற்பட்டவர்களுக்கு காயம். இங்கிலாந்துடனான 5வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி தடுமாற்றம். முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் 6 விக்கெட் இழப்புக்கு 204 ரன்கள் குவிப்பு. கருண் நாயர் அரை சதம். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.